சன் டிவி நிறுவன பங்குகள் தொடர்பாக கலாநிதி மாறன் மற்றும் 7 பேர் பதிலளிக்குமாறு திமுக எம்பியும் கலாநிதியின் சகோதரருமான தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக மணிகண்ட்ரோல்.com செய்தி இணையதளம் தகவல் வெளியிட்டுள்ளது. சன் குழுமத்தின் பங்கு நடைமுறையை 2003ஆம் ஆண்டின் அசல் ஆவணத்தின்படி மீண்டும் மாற்ற வேண்டும் என கூறி கலாநிதி மாறன், அவரது மனைவி காவேரி கலாநிதி மற்றும் 6 பேருக்கு லா தர்மா என்ற சட்ட ஆலோசனை நிறுவனத்தின் சுரேஷ் என்பவர் வாயிலாக தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த நோட்டீஸில் ஒட்டுமொத்த நிறுவனம் மற்றும் சொத்துக்களை தனிப்பட்ட ஆதாயத்துக்காக கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள மோசடி நடவடிக்கை மேற்கொண்டு இதற்காக திட்டம் தீட்டி ஏமாற்று வழிகளில் கலாநிதி சதி செய்துள்ளார். குடும்பத்தின் சூழலை சாதகமாக பயன்படுத்தி, குறிப்பாக முரசொலி மாறன் மரணப்படுக்கையில் இருந்தபோது 2003ஆம் ஆண்டில் சட்டவிரோத நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தந்தையின் மரணத்திற்கு பின் உரிய சட்ட ஆவணங்கள் இன்றி தாய் மல்லிகா மாறன் பெயருக்கு சொத்துக்கள் மாற்றம் செய்யப்பட்டன. இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ்கள் சில மாதங்களுக்கு பிறகே வெளியான நிலையில் அதற்கு முன்பே சொத்துக்கள் பெயர் மாற்றப்பட்டுள்ளன. பின்னர் நிறுவன பங்குகளை கலாநிதி மாறன் பெயருக்கு மாற்றிக்கொள்ள இது உதவியாக அமைந்தது என்றும், செப்டம்பர் 2023இல் 12 லட்சம் பங்குகள் சட்டவிரோதமாக நம்பிக்கை துரோகம் செய்து மாற்றப்பட்டதாகவும், சன் டிவியின் 60% பங்குகள் நிறுவனத்தின் மற்ற பங்குதாரர்களின் எந்தவித ஆலோசனை ஒப்புதல் இன்றி கலாநிதி பெயருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், அதே நேரத்தில் சன் டிவி நிறுவன நிதி நிலைமை வலிமையாக இருந்தபோது பங்குகளை வெளியிட்டு நிதி திரட்ட அவசியம் எழவில்லை என்றும், அதற்கு முன்பு வரை கலாநிதியிடம் பங்குகள் இல்லாத நிலையில் பங்குகள் மாற்றத்திற்கு பின் IPO வெளியிடப்பட்டது. இதன் வாயிலாக நிறுவனத்தின் பெரும்பான்மை உரிமையாளராக கலாநிதி மாறியதால் குடும்பத்தின் பங்கு 50% இருந்து 20%ஆனது. கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் இவை தீவிர குற்றங்கள் என்பதால் அரசின் தீவிர குற்ற விசாரணை அலுவலகமான SFIOவின் விசாரணை கேட்கப்படலாம். இது தவிர பங்குகள் மீதான டிவிடெண்ட் வாயிலாக 2023ஆம் ஆண்டு வரை 5,926 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளது. 2024இல் மட்டும் 455 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது என்றும், சன் டிவி புதிய பங்கை வெளியிடுவதற்கு முன்னதாக அதில் தயாளு அம்மாளுக்கு இருந்த பங்குகள் 100 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்டு பின்னர் அந்த பங்குகளின் மதிப்பு பல மடங்கானது என்றும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி கலாநிதி மாறனுக்கு முதலாவது நோட்டீஸை தயாநிதி மாறன் அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளன. மாநாட்டில் 5 லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு கின்னஸ் சாதனை படைக்க உள்ளதாக இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் கிஷோர்குமார் தெரிவித்துள்ளார். கின்னஸ் சாதனை முயற்சியாக 5 லட்சம் பக்தர்கள் ஒன்றாக இணைந்து பாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக மாநாட்டு வளாகம் முழுவதும் 18 LED திரைகள் வைக்கப்பட்டுள்ளன. கந்தசஷ்டி கவசம் பாடத் தொடங்கியதும் திரையில் வரிகள் காட்சிப்படுத்தப்படும். இந்நிகழ்வு சமூக வலைதளத்தில் நேரடியாக ஒளிபரப்பப்படும். மாநாட்டிற்கு வர முடியாதவர்கள் வீடுகளில் இருந்து சரியாக மாலை 6 மணிக்கு கந்தசஷ்டி கவசம் பாடலாம் என்றும், மாநாட்டிற்கு வருவோர் முன்னதாக பதிவு செய்ய சமூக வலைதளங்களில் QR குறியீடு வெளியிடப்பட்டுள்ளது. இது இந்து முன்னணி சார்பில் பிரத்யேகமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும், பல்வேறு மாவட்டங்கள், வெளிமாநிலங்களில் இருந்து முன்பதிவு செய்து வருகின்றனர். தனது சொந்த வாகனத்தில் வருவோர் போலீசில் பதிவு செய்ய வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அதனால் மாநாட்டிற்கு வரும் பக்தர்கள் தனது மாவட்டத்தில் பதிவு செய்து வர வேண்டும். அப்போதுதான் மதுரைக்குள் போலீசார் அனுமதிப்பர் என்றும் கூறியுள்ளார். புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த 15ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாழையில் கள் இறக்கிய சீமான் மற்றும் அதில் பங்கேற்றவர்கள் மீது போலீசார் உடனே வழக்கு பதிவு செய்ய வேண்டும், சீமானை கைது செய்ய வேண்டும், இல்லையெனில் இது சமூகத்தில் போக்கிரித்தனத்தையும் பொல்லாத விஷயங்களையும் ஊக்கப்படுத்துவதாக அமைந்துவிடும். தமிழ் தேசியம் பேசிவிட்டு கள் தேசியத்தையும் சாராய தேசியத்தையும் உருவாக்க சீமான் முயல்கிறார். இனி தமிழகத்தில் எந்த இடத்திலாவது சீமான் கள் இறக்கினால் கள் பானைகளை உடைக்க 100 அறிவாளோடு சிலர் தயாராக இருக்கின்றனர் என்றும், கள் பானைகளை உடைக்க 100 அறிவாளை ஊருக்குள் தூக்கினால் நிலை என்னவாகும்? சீமான் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லது திருத்தப்படுவார். கள் இறக்கிய சீமான் மற்றும் அவருடன் பங்கேற்றவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்டம் நோக்கி செல்வோம். போராட்ட அறிவிப்பு வெளியிடப்படும். சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார்.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வரும் 24, 25 ஆகிய தேதிகளில் அக்கட்சியின் மாவட்ட செயலர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2 நாட்களும் காலை, மாலை என நடக்கும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவின் கட்சி ரீதியான 82 மாவட்ட செயலாளர்கள், 82 மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்க உள்ளதாகவும், கடந்த ஆலோசனை கூட்டத்தில் பூத் கமிட்டிகள் அமைக்கும் பணிகளை 100% முடிக்குமாறு அறிவுறுத்தியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக வரும் 24, 25ஆம் தேதிகளில் பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தரப்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில், இஸ்ரேல், ஈரான் இடையே அண்மையில் எழுந்துள்ள மோதலை கருத்தில் கொண்டு இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தாய்நாட்டிற்கு திரும்ப அழைத்துக் கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இஸ்ரேலின் நில எல்லையை கடந்து அண்டை நாடுகளுக்கு வரவழைக்கப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் இந்தியாவிற்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.